வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். டெல்லியில் குடியரசு தின விழா பேரணியில் இந்த ஆண்டு தமிழக அலங்கார ஊர்தியும் பங்கேற்கிறது. ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்படும் நிலையில் அன்றைய தினம் டெல்லியில் பேரணி நடைபெறும். இந்நிலையில் நடப்பாண்டு நடத்தப்படும் பேரணியில் தமிழக அரசு சார்பில் அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. இதில் தமிழக அரசின் நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்படுகிறது. அனைவருக்குமான நீதி என்ற தலைப்பில் மனுநீதி சோழனின் வரலாறு, ஜனநாயகத்தின் அடையாளமான உத்தரமேரூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள குடவோலை முறையும் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கும் நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிலாளர் சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஞாயிறன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படியை நிறுத்தி வைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து 2 கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்திலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஞாயிற்றுக்கிழமையன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்திலே அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால், எனவே அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிடக் கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.